Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹல்லேலூயா. 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 இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாள் இறை சிந்தனையாக நம் ஆண்டவர் நமக்கு தருவது புற இனத்தை சேர்ந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறார். தன்னுடைய மகளுக்கு குணம் பெற வேண்டும் என்று வேண்டுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் வலி தரக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை நாய்களுக்கு போட முடியுமா என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிற இந்த வார்த்தை, மேஜையிலிருந்து சிந்துகின்ற அந்த துண்டையும் நாய்கள் உண்ணுமே என்று அந்த பெண்மணி தன்னுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டுவதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஒரு உண்மை நிகழ்வோடு இந்த மறையுரையை நான் துவங்க ஆசைப்படுகிறேன். அந்த இளைஞனுடைய பெயர் ஆண்ட்ரூ. அவன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், நேசித்து திருமணம் செய்து கொள்கிறான். அவர்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில வருடங்கள் கழிந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பேரிடரும் காத்திருக்கின்றது. அந்த பேரிடர் அவர்கள் வாழ்க்கையிலே என்னவென்றால், அவனுடைய வியாபாரம் தொடர்ந்து நொடிந்து கொண்டிருக்கின்றது. அவன் போட்ட முதலீடு அனைத்தையும் அவன் இழந்து அவன் மிகவும் மோசமான ஒரு நிலையிலே பொருளாதார நெருக்கடியிலே நிற்கிறான். அதோடு இடி முடிந்து விட்டதா என்றால் இல்லை. பல ஆண்டுகளாக அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவன் என்ன செய்தான், சரி இத்தனை ஆண்டுகள் ஆயிற்றே குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறான், ஆண் குழந்தை. அந்த குழந்தை வளருகின்றது. பிறகு பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகிறது அந்த குழந்தையும் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கிறது. அதுவும் நோய்வாய்ப்பட்டு அந்த குழந்தையும் இறந்து போகின்றது. அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கின்றது. அதன் பிறகு பார்க்கின்றான், அவனுக்கு குடும்பத்திலே தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அவனால் சமாளிக்கவே முடியவில்லை. அவன் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான் என்றால், கடவுளே இல்லை என்று சொல்லி வீட்டில் இருந்த அந்த படங்களை எல்லாம் தூக்கி வீட்டிற்கு வெளியே எறிகின்றான். அவனுடைய மனைவி என்னவோ சொல்லி பார்க்கிறார், நீங்க பொறுமையாக இருங்கள், கடவுள் நமக்கு எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு செய்வார், பொறுமையாக இருங்கள், அடிக்கு மேல் நமக்கு அடி விழுந்தாலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார், நம்மை தூக்கி விடுவார் என்று சொல்லி அவள் அவனுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாள். ஆனால் கேட்டதாக இல்லை. என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் தூக்கி எறிகின்ற ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு என்ன நடந்தது என்றால், இவர் விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் தொலைக்காட்சியிலே ஒரு குருவானவர் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் பகிர்ந்து கொண்டிருந்த அந்த வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவரே யாரிடம் நாங்கள் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமன்றோ உள்ளன என்ற இந்த வார்த்தையை அவன் காதுகளில் விழுகிறது. முதல்ல அவன் கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். இந்த மனைவி வற்புறுத்தி ஒரு நிமிடம் இதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை இவன் உள்ளத்திற்குள் சென்றவுடனே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நான் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். ஏன் விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்க ஆரம்பித்த அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தை அவனுடைய உடலுக்குள்ளாக செயலாற்றம் பெறுகின்றது. அவன் உணர்ந்து கொள்கின்றான், நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், நான் கடவுளை மறந்து சென்று கொண்டு இருப்பதன் வாயிலாக நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவன் என்ன செய்தான் என்றால், எந்த படத்தை அவன் வீட்டிலிருந்து தூக்கி எறிந்தானோ அந்த படங்களை எல்லாம், அவன் சாமி படங்களை அவன் கொண்டு வந்த வீட்டிற்குள்ளாக வைக்கின்றான். வைத்த பிறகு அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து ஒரு இல்லம் ஒன்று ஆரம்பிக்கிறார்கள். அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை என்று நினைத்தான். இன்று அந்த இல்லத்திலே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அந்த இல்லத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் வாழ்க்கையை யாரெல்லாம் இப்படி விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் செலவிடுவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அவன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலத்தான் பல நேரங்களிலே துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் நாம் மனம் உடைந்து போகிறோமா என்ற ஒரு கேள்வியை
நாம் கேட்டு பார்க்க வேண்டும். யோசுவா புத்தகத்திலே பார்க்கின்றோம். யோசுவா என்ன செய்கின்றார்? 12 குலங்களையும் அவர் தம்மிடம் வரவழைத்து அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபட்டு போங்க, ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? 40 ஆண்டுகளாக பாலைவனத்திலே மன்னாவையும் காடையையும் கொடுத்த இறைவன், பகலிலே மேகத்தூணாகும் இரவிலே நெருப்பு தூணாகும் வழிநடத்திய இறைவன், அந்த ஒரே இறைவனைத்தான் நான் வழிபடுவேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவன் வெளிக்காட்டிய நிகழ்வை நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, தானியேல் புத்தகம் 1 அதிகாரம் 23 நாம் வாசிக்கின்றோம். சாத்ராக், மேகாக், அபேத்நேகோ என்ற அந்த 3 பேர் அரசன் சொல்லுகின்றான், நீ என்னை நீ வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான், என்னை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? உன்னை வழிபட முடியாது, உண்மையான ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர் தெய்வத்தை மட்டும்தான் நான் வழிபட முடியும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவன் காட்டுகின்றான். இயேசுவிலே பிரியமானவர்களே, அந்த இடத்தில் நாம் இருந்தால் நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அருமையான ஒரு பாடல் வரிகள். பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது, இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது, இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது. இந்த வார்த்தைகளைத்தான் நாம் சொல்லணும்னு இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பிடுகிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மனம் தளர்ந்து போகிறோம். ஆனால் இந்த 3 பேரும் மனம் தளர்ந்து போகல. ஏன் தெரியுமா? அந்த அரசன் மேலும் கோபம் அடைந்தான். 3 பேரையும் தூக்கி நெருப்புல போட்டான். அவர்கள் அந்த நெருப்பில் நிற்கின்ற பொழுது கூட தங்களுடைய விசுவாசத்திலிருந்து அவர்கள் தளர்ந்து போகவில்லை. ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், நெருப்புல நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். எது நம்மிடம் இருக்கின்ற பொழுது, விசுவாசம் நம்மிடம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுட வந்து நிற்கிறா. என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும், இவர் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது செய்வார்னு வந்து நிற்கிறா. ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை காயப்படுத்துகிற வார்த்தையாக தோன்றலாம். என்னை பார்த்தவர் நாயின்னு சொல்லிட்டாரே, பிள்ளைகளுக்கு போடுவதை நாய்க்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசம், நம்பிக்கை இருக்கிற இடத்துல என்ன தெரியுமா? நீ என்னை நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன பேயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நம்பிக்கையோட நான் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன், நான் வெறும் கையோடு திரும்பி போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் நம்பிக்கையோடு உம்மிடம் வந்திருக்கிறேன், வெறும் கையோடு திரும்பி போக மாட்டேன். இன்னைக்கு வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு நாம் இங்கு வருகிறோம். என்ன காரணம்? இந்த அன்னையிடம் நான் நம்பிக்கையோடு வந்து கேட்கிற பொழுது, முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கின்ற பொழுது எத்தனை பேர் இங்கே மண்டியிட்டு அழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். என்ன காரணம்? இவங்க மேல் நம்பிக்கை வச்சு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகாது. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் தோற்பைகளிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை வெறுமையாக விட மாட்டார். இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது வேலை நகரிலே. இன்று நாம் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த அன்னையிடம் வந்து அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். என்னுடைய கண்ணீர், என்னுடைய வேதனை, என்னுடைய மன்றாட்டு இவர்கள் செவி சாய்ப்பார்கள், கண்ணோக்குவார்கள் என்ற அந்த விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றார், உங்கள்கிட்ட நம்பிக்கை இருந்தால், விடா நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அதுதான் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனிதனை கேளுங்க, எல்லாருமே கேளுங்களே, எதை நோக்கி ஓடுகிறீர்கள்? என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும், என் தொழிலில் நான் வெற்றி பெற வேண்டும், என்னுடைய வேலையிலே நான் வெற்றி பெற வேண்டும், நான் செய்கின்ற காரியங்களில் வெற்றி பெற, இதுதான் ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக இருக்கிறது. யாராவது நான் கடைசியா வரணும், நான் தோல்வி அடையணும், நான் முன்னேறவே கூடாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் மேலே முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது எனக்கு சம்பளம் உயரவே கூடாது, இதே சம்பளமே இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு சம்பளம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன், அடுத்த ஆண்டு நான் என்ன வீட்டில் இருக்கணும்? சொந்த வீட்டில் இருக்கணும். இதுதான் எல்லாருடைய கனவும். அப்படின்னா என்ன?
ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த இலக்கிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை என் வாழ்க்கையிலே அந்த இலக்கிற்கு என்னை கொண்டு போய் சேர்த்து என்னை வெற்றியடைய வைக்கும். இந்த அன்னையின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற விடா நம்பிக்கை தான் இன்று நம்மிடம் வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த ஒரு சிந்தனையோடு இன்று தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக செல்வோம். இந்த பெண்மணியிடம் இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவரே உம்மிடமிருந்து பெறாமல் நான் போகவே மாட்டேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்ல வருவது என்ன? நான் எல்லாருக்கும் சொந்தமானவன் என்பதை மறைமுகமாக அங்கு சொல்லுகிறார். இந்த நிகழ்வு வாயிலாக ஆண்டவர் நமக்கு வெளிக்காட்டுகிற ஒரு செய்தி என்னவென்றால், நான் எல்லாருக்கும் சொந்தமானவன். ஜாதி, மதம், நிறம், இனம் என்று எல்லாவற்றையும் கடந்து எல்லாருக்கும் சொந்தமான இறைவனாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த நிகழ்வை இன்றைய நாம் நற்செய்தியிலே கேட்கிறோம். பிரியமானவர்களே, நான் எல்லாருக்கும் சொந்தமானவன். இவள் பிற இனத்து சார்ந்த பெண்ணாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கும் நான் சொந்தமானவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போலதான் இந்த அன்னை. இன்னைக்கு இந்த அன்னையை நோக்கி வருகிற மக்களை பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் மட்டும் வருகிறார்கள் இல்லை, எல்லா மக்களும் வர்றாங்க. காரணம் என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை. இவரிடம் சென்றால் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை நடக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. எனவே ஆண்டவரிடத்தில் நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? இந்த நம்பிக்கை ஒருபொழுதும் என் வாழ்க்கையிலே குறைந்து போகாதவாறு, குன்றி போகாதவாறு உயர்ந்து கொண்டே இருக்க, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க, நான் இந்த நம்பிக்கையிலே வேரூன்றி நிற்க, விசுவாசத்தை நான் வெளிக்காட்ட, நம்பிக்கையை நான் வெளிக்காட்ட, என்னுடைய வாழ்க்கை ஒரு முன் அடையாளமாக இருக்கட்டும், ஒரு சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இறைவா, என்னுடைய வாழ்க்கை நீர் கொடுத்த கொடை. என் தாயிலே கருவான உருவான அந்த நொடி பொழுது நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகம். ஏனென்றால் நீர் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறீர், நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், என்னை நீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். இன்றைய நாளிலும் கூட இந்த வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தில் என்னை இந்த திருப்பலியிலே என்னை வைத்திருக்கிறீர். இன்று கோடிக்கணக்கான மக்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே, ஊடகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதெல்லாம் கடவுள் கொடுத்த பெரிய கிருபை, அபிஷேகம். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை அப்லோட் செய்த பிறகு அதையும் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய அபிஷேகம், அதிசயம். இன்னைக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், எல்லாரும் பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்மிடம் இந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.